இந்த உலகத்துல வேஷம் போட தெரிஞ்ச மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரோசம் அப்படின்றது இருக்காது. பட் வேஷம் போட தெரியாம ரொம்ப உண்மையா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ரோசம் கொஞ்சம் கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால தான் உண்மையா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய உறவுகள் அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்க படுற ரோசம்லாம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு திமிரா மட்டும் தான் தெரியும். பட் அதில எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க என்னைக்குமே அவங்கள விட்டு விலக மாட்டாங்க. "நீ என்கிட்ட பேசினா தான் நான் உன்கிட்ட பேசுவேன்" அப்படின்ற உறவு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னைக்குமே தேவையில்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் பேசலனா கூட, "ஏன் நீ என்ட்ட பேசலன்னு" சண்டை போடுற மாரி ஒரு உறவு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அது வரம் தான் சொல்லணும். உங்கள வேண்டான்னு சொல்லிட்டு உங்க லைஃப்லேருந்து விலகி போனாங்க பார்த்தீங்களா? அவங்க உங்ககிட்ட திரும்பி வரும்போது, அவங்கள திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு திமிர் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். நம்மள ஒருத்தங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, இவங்க இப்படிதான் நம்மள புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, அந்த இடத்துலேருந்து நீங்க விலகுறது தான் அவங்களுக்கு நீங்க குடுக்குற சரியான பதிலடியா இருக்கும். காரணத்த தேடி தேடி கண்டுபிடிச்சு, நம்மள வெறுக்கிற உறவ விட, எந்த காரணமும் இல்லாம நம்மள நேசிக்கிற உறவு அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? அத என்னைக்குமே உங்களோட லைஃப்ல நீங்க மறந்துறாதீங்க. அதே மாதிரி ஒட்டாத உறவுகள நம்பி என்னைக்குமே உடைஞ்சு போகாதீங்க. உண்மையாவே உங்கள அவங்க நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா, உதாசீனப்படுத்திட்டு போயிருக்கவே மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரத்துல இருக்கிற பழங்களுக்காக பறவைகள் எப்படி அதை தேடி போதோ, அதே மாதிரி தான் ஒரு சில மனுஷங்களுமே நம்ம கையில பணம் இருந்தா மட்டும்தான் நம்மள தேடி வருவாங்க. நம்ம எவ்வளோதான் கஷ்டத்துல இருந்தாலும் அதை யார்கிட்டயும் காட்டக்கூடாது. ஏன்னா, அதை பார்த்து கேலி பண்றதுக்கு 4 பேர் நம்ம லைஃப்ல கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளோட லைஃப்ல நம்மளோட தனிமையான நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கஷ்டம் கிடையாது. ஆனா, அந்த டயத்துல நம்மள தனியா விட்டுட்டு போனவங்கள நினைப்பு நம்மளுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த விஷயம் தான் ரொம்ப கொடுமையா இருக்கும் நம்மளோட லைஃப்ல. உங்களோட வாழ்க்கைக்கு எப்பவுமே தேவையில்லாத விஷயங்கள குப்பை மாதிரி தூக்கி எறிய பழகிடுங்க. "நீ என்னோட லைஃப்ல நீ இல்லாம வாழவே முடியாது என்னால" அப்படின்னு சொன்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே இன்னொருத்தங்க கூட நிம்மதியா, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கஷ்டப்படும்போது நம்மளுக்கு உதவாத எந்த உறவுமே பார்த்தீங்கன்னா, இஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எத்தனை தடவை நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் நம்மளோட மனசு அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் தெய்வமாக பார்க்கப்படுவீங்க. ஸோ தேவையில்லாத இடத்துல நீங்கள் காட்டுற உதவி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவையே இல்லாமல் நம்ம விஷயத்துக்குள்ளே ஏன் தலையிடுறாங்க அப்படின்ற விஷயம் மாதிரி தான் இருக்கும். உண்ணதுக்கு உணவில்லாமல் இருக்கிற வறுமையை விட, ஒருத்தங்களோட நம்மளை தேடவும் இல்லை, யாரும் நம்மளை விரும்பவும் இல்லை, அப்படியாப்பட்ட வறுமை தான் பார்த்திங்கன்னா பெரிய வறுமை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பசி இருந்தால் கூட எவ்வளோ நாளும் நம்மளுக்கு சரி பசியை தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இதே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளால் தாங்கவே முடியாது. ஏன்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க முன்னாடி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகியிருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் இப்போ அவங்களுக்கு பிடிக்காத ரீசன் என்னவா இருக்கும்னா, அதிகபட்ச தேவை உங்களிடத்துல அவங்களுக்கு முடிஞ்சதாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஒருத்தங்க அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட சுயநலமாக பழகியிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது, நம்மளோட மனநிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஸோ நம்ம யாருக்கு நல்லது நினச்சாலும் நம்மளுக்கு நல்லது நடக்காது. ஸோ என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்த எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, நன்றி கெட்ட மனுஷங்கள் வாழ்கிற உலகம் இது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ உங்களுக்காக மட்டுமே நீங்கள் எப்போவுமே இருந்துட்டு போயிடுங்க. மற்றவங்களுக்கு உங்களை நிரூபிக்கணுன்ற அவசியமும் இல்லை, நீங்கள் யாருக்கும் எதுவும் செய்யணுன்ற அவசியமும் இல்லை. ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் உங்களுக்காக தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களோட மன திருப்திக்காக அப்படின்ற ஆறுதலாச்சும் உங்களுக்கு அந்த இடத்துல மிச்சமாக இருக்கும். ஒருத்தருக்கு நம்ம பண்ணுற உதவியை என்றைக்குமே நம்மளுக்கு அவங்க திருப்பி செய்வாங்க அப்படின்ற எண்ணத்துலேயும் என்றைக்குமே செய்யாதீங்க. யாரையுமே உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு நம்பாமல், உங்களை நீங்களே நம்பி வாழுங்க. அந்த லைஃப் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக்